ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சினிமால எந்தெந்த படம்லாம் கம்பேரிசன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பிஹெச்கே, பறந்து போ, ஃபீனிக்ஸ், கடைசியா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த 4 படத்துல இந்த வீக்கெண்டோட வின்னர் யாரு அப்படின்னு வாங்க பார்த்துருவோம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema. முதல்ல நம்ம 3 பிஹெச்கே எடுத்துப்போம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மெத்தா ரகுநாத், யோகி பாபு இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஸ்ரீ கணேஷ் அவர்கள். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள ஒரு 3 பிஹெச்கே வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனா இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு அவங்களால எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ என்னென்ன சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கதையா இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் சித்தார்த் அப்படிங்கிற இந்த மூத்த பையன் எப்படி வளர்ந்து வராரு, ஸோ அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு, அண்ட் கடைசியில அந்த குடும்ப பாரத்தை இவர் தான் சுமக்கிற மாதிரிலாம் வருது. அவங்களோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணும். ஸோ அதெல்லாமே ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸா சூப்பராகவே கதை அமைச்சிருந்தாங்க. இதை நான் பாசிட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி தான். அதாவது சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மெத்தா இவங்களோட ஃபேமிலியை ரொம்பவுமே சூப்பரா கேரக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் வந்து ஒரு கேரக்டருமே அந்த ரோலை இந்த ஆர்டிஸ்ட் நல்லாவே டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சரத்குமார் அவர்கள் ஒரு ஃபேமிலியோட லீடா அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாரோ அது சூப்பராகவே அவரோட நடிப்புல வெளிப்படுத்தியிருந்தாரு. அண்ட் சித்தார்த் சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு பெரிய பையனா வளர்ற வரைக்கும் என்னென்ன ஆட்டிடியூட்லாம் காட்டுவாரோ அதை சூப்பராகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் தேவயானி அவர்கள் அம்மாவா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் தங்கச்சியா நடிச்சிருந்த மெத்தா ரகுநாதன் இவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மெயின் ஸ்டோரி இந்த ஃபேமிலி எப்படி ஒரு 3 பிஹெச்கே வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அதை மட்டும் மெயின் கோலாக வைக்காம இந்த ஃபேமிலியில சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலாவே காமிச்சிருக்காங்க. அதாவது சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையா வருமோ அதை சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் படம் பார்க்குறப்போ நமக்குமே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோமே அப்படிங்கிற ரிலேட்டபிள் படத்துல எல்லா சீன்ஸ்லையுமே வருது. அண்ட் சித்தார்த் அவர்கள் லைஃப்பை காட்டுறப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பையன் வேலைக்கு போனோம் அப்படின்னு காட்டாம அவன் வாழ்க்கைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ அவரு இதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் விஷுவலி ஒரு ஃபேமிலியை நம்ம நேரில் பார்த்த மாதிரி ரொம்பவுமே சூப்பராக விஷுவலில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் மியூசிக்ஸ் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் படத்தில் இப்போ நடக்கிற கரண்ட் சினியாரியோக்கும் சம்மந்தமாகவும் சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறவும் நல்லா இருந்துச்சு. வீட்டில் ஒரு பொண்ணு வச்சிருக்கப்போ அவங்க அந்த பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஏற்பாட்டில் எவ்வளோ கஷ்டங்களை அவருக்கு சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவாக நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ட்ராமா டைப்பில் இருக்கக்கூடிய படம். அதனால சிலருக்கு ஒரு சீரியல் வைபை தரலாம் இந்த படம் பார்க்குறப்ப. பட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும். அவங்க உண்மையாலே இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த படம் பார்க்குறப்பையும் அவங்களும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுவாங்க அப்படிங்கிறதும் உண்மையான சம்பவங்களை தான் படத்தில் கதையை எடுத்திருக்காங்க. அதனாலே இந்த படம் எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். அடுத்து நம்ம பறந்து போ எடுத்துப்போம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, விஜய் யேசுதாஸ் அப்புறம் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராம் அவர்கள். ஸோ இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா ஒரு அழகான ஃபேமிலி. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்களோட பையனை பார்க்க டைம் இல்லாமல் எல்லாருமே பிஸியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வெளியில அவங்க ஊரெல்லாம் சுற்றணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. ஸோ இதனால மிர்ச்சி சிவா அதுக்கப்புறமா அந்த பையன் ஒரு சின்ன ரைட் போகிறாங்க. அந்த ரைட்டில் அவங்க எவ்வளோ விஷயத்த பார்க்குறாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் நான் பாசிட்டிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தில் முக்கியமான மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி. இந்த படத்தில் எல்லா சீன்லையுமே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ராமா அவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். இந்த படம் பேஸ்ட்லி ஒரு டிராவல் பற்றின படம் தான். அந்த டிராவலில் அவங்க 2 பேரும் எங்கெங்கே போகிறாங்களோ அதே இடத்துக்கு நம்மளும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேலாம் அமைச்சிருப்பாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபிலையும் ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மிர்ச்சி சிவா, அவர் இந்த படத்துக்கு ஒரு முக்கிய தூண் அப்படின்னே சொல்லலாம். அவர் எப்பயுமே நிறைய காமெடி படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவரோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் அவரோட ஆக்டிங்கும் ரொம்பவுமே அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு அப்பாவா. அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் வந்து கிரேஸ் ஆண்டனி இவங்களோட கேரக்டருமே ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட காமெடியும் ரொம்பவுமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. முக்கியமா இந்த படம் பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். எப்பயுமே ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளும் வெளியே போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா
அத இந்த படம் நிறைவேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வாழ்க்கையில எப்பயுமே சீரியஸாவே இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள நம்ம சந்தோஷம் அடைய கத்துக்கிட்டா வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிறதுமே இந்த படத்துல ஒரு மையக்கருவாவே இருக்கு. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் கண்டிப்பா எமோஷனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் செட்ல போனோம். பட் அந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே இல்லாம ரொம்பவே ஜாலியா இந்த படத்த பார்த்து ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துல அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நம்மளே ரியலா அந்த அட்வென்ச்சர்ஸ பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாரி இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ராம் அவர்களோட யூசுவல் சினிமா மாரி இருக்காது. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அத மனசுல வச்சுக்கோங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி தான். அதுக்குள்ள என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கு, அதுல நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்த பார்த்து. இந்த படத்துல நெகட்டிவா எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாரி தோணுச்சு. பட் மத்தபடி இந்த படம் வந்து ஒரு வொர்த் வாட்சிங் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். முக்கியமா நீங்க பேரண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அண்ட் ராம் அவர்கள் டைரக்ஷன்ல இந்த படம் கண்டிப்பா ஒரு பேசும் பொருளா மாறும். இதுக்கப்புறமா ஃபீனிக்ஸ் எடுத்துப்போம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சேதுபதி, தேவதர்ஷினி, வரலட்சுமி, சம்பத்ராஜ் இந்த மாரி பல முகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அனல்அரசு அவர்கள். இந்த படத்தோட கதைக்கு வந்தா ஹீரோ ஒரு டீனேஜர். ஆனா ஆரம்பத்திலேயே அவரு ஒரு எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிறாரு. இந்த கொலைய பண்ணனால ஜெயிலுக்குள்ள அவருக்கு என்ன பிரச்சனைலாம் நடக்குது, அவர் ஏன் இந்த கொலைய பண்ணாரு, இதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இதை நான் பாசிட்டிவா சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டன்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு இது அறிமுகமா இருந்தாலும் அவர் எல்லாமே ஸ்டன்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ்லாம் ரொம்பவுமே நல்லா சினிமாட்டோகிராஃபில பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லலாம் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே இன்டென்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க விஷுவலி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் சாம்சியஸ் அவர்கள் தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே இதுக்கு பின்னணி காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங் வச்சிருப்போம். அண்ட் இந்த படம் இந்த மாதிரி தான் கடைசியில முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் படத்தோட எண்டிங்குமே இருக்கு. அண்ட் ஒரு காமனான டெம்ப்ளேட்டை தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஸ்டன்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கதை இன்னும் நல்லா வந்திருக்கும். அந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒரு மேஜர் நெகட்டிவ். இந்த படத்துல ஹீரோ தவிர மத்த எந்த கேரக்டருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. சும்மா 1-2 சீனுக்கு தான் அந்த கேரக்டர் எல்லாமே வர மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த படத்துல ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த படம் ரொம்பவே சூப்பரான படமா வந்திருக்கும். ஆனா இந்த படத்துல ஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. மத்த எதுவுமே இந்த படத்துல செட் ஆகல. பட் ஓவராலா உங்களுக்கு ஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணலாம். மத்தபடி ஸ்டோரி வைஸா இந்த படத்த ட்ரை பண்றதுக்கு இந்த படத்துல பெருசா எதுவும் இல்ல. கடைசியா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சயின்டிஸ்ட் மனுஷங்களோட நல்லதுக்காக டைனோசர் ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுக்காக கலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ போன இடத்துல என்ன நடந்துச்சு, அவங்க உசுரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தோட கதை கேட்கறப்பே உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல காட்சி பண்ண ஜுராசிக் வேர்ல்டு வந்து இதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான். இந்த படத்துல பாசிட்டிவ் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் நெகட்டிவா நான் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல அந்த ஜுராசிக் வேர்ல்டுக்கான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ட எடுத்துட்டாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி படங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அண்ட் படத்துல ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கனால அது ஒர்க் ஆகல. ஓவராலா ரொம்ப ஆவரேஜா தான் இந்த படம் இருந்துச்சு. மேபி குழந்தைங்க இந்த படத்தை நல்லா ரசிச்சு பார்க்கலாம். இந்த எல்லா படத்தோட பாசிட்டிவ் ஐடியா சொல்லியாச்சு. இதுல இந்த வீக்கோட வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க பறந்து போக்க கொடுக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான படம். எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸுமே இல்லாம ஒரு சந்தோஷமான படமா பார்த்துட்டு வரலாம். ஆனா 3 BHKக்கு வந்தா இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு கொஞ்சம் சீரியல் வைப கொடுத்தனால நாங்க பறந்து போக்கு இந்த வீக்கோட வின்னரா அறிவிக்கிறோம். உங்களுக்கு இந்த 4 படத்துல எந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற உங்க ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.